இன்னைக்கு நாம பார்க்க போகிற செலிப்ரிட்டி விஜய் டிவியில் ரீசெண்டாக ஃபேமஸாகவே டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க மகநதி சீரியலோட ஹீரோ விஜய் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம விஜயோட உண்மையான பெயர் சுவாமிநாதன். இவங்க ஒரு பக்காவான பிராமின் ஃபேமிலி. இவங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி தானாம். முக்கியமாக படிப்பு விஷயத்தில் ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களாம். இவங்களோட நேட்டிவ் வந்து தஞ்சாவூர். அங்கே தான் இவங்க பிறந்தாங்களாம். இவர் ஸ்கூல் படிப்பை தஞ்சாவூரில் தான் முடிக்கிறாரு. இவங்க 1995ஆம் ஆண்டு ஏப்ரல் 12ஆம் தேதி பிறந்திருக்காங்க. அப்புறமா திருச்சியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. அதுவுமே அவங்க அப்பா சொல்லி தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாங்களாம். அவங்க அப்பா ரொம்பவே ஸ்ட்ரிக்ட், ஆனால் அவங்க அம்மா ரொம்ப ஜாலி டைப், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்களாம். நெக்ஸ்ட் 1 இயராக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சினிமா ஃபீல்டில் இருக்கார். அவங்க ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஏன்டா சினிமா ஃபீல்டில் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ நல்லா அழகாக இருக்க, சினிமாவுக்கு ட்ரை பண்ணினா கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும், நல்லா யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். நெக்ஸ்ட்டு வந்து இவங்க நிறைய ஆடிஷனில் கலந்துக்கிறாங்க, மாடலிங்கும் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நீங்கள் அதில் செலக்ட் ஆகிட்டீங்க, இனிமேல் நீங்கள் தான் அதில் நடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையா. அப்புறமா அவங்க வீட்டில் இருக்கவங்களோட ஒத்துக்க வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்ததான். அவங்க அம்மாவை எப்படியோ பேசி ஒத்துக்க வச்சுட்டாங்களாம். அவங்க அப்பாவும் ஃபஸ்ட்டு வேணான்னு தான் சொன்னாங்களாம். அப்புறம் ஓகே, இப்போ நீ 1 இயராக ஒர்க் பண்ண எங்களுக்காக, இப்போ உன்னோட பேஷனை பார்த்துட்டு நீ ஆக்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறமா அவருக்கு நிறைய சீரியலில் வாய்ப்பு கிடைக்கிது. கன்னடம் சீரியலில் கூட நிறைய நடிச்சிருக்காங்க. விஜய் டிவியில் அவர் ஃபஸ்ட்டு அறிமுகமானது காற்றுக்கென்ன வேலி சீரியல் தான். அதுலேயும் சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருப்பார். விஜய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.